கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 9:11. ரோமன்ஸ் 9:11. பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு. என்ன ரொம்ப அழகா நேர்த்தியா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு, யாக்கோபு ஈசாவு 2 பேரும் கர்த்தர் தெரிந்தெடுத்தாரே ஒழிய ஒரு மனிதனுடைய மெரிட் என்று சொல்ற அவனுடைய தகுதியினால அல்ல, அவங்களுடைய முயற்சியினால இல்லை அவர்கள் பிறந்த பரம்பரையினால இல்லை. ஏன்னா பிள்ளைகள் பிறப்பதற்கு முன்பே, இன்னும் பிறவாமல், பிள்ளை பிறக்காம முன்னாடியே, ஏன்னா கர்த்தர் எப்போ தெரிந்தெடுத்தாரு? யாக்கோபும் ஈசாவும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே. அப்போ இது என்னத்தை பண்ணுதுன்னா, கர்த்தர் ஒரு மனுஷனை அவனுடைய பர்சனாலிட்டியை வச்சு அவன் இப்படி இருக்கிறான், நல்லா இருக்கிறான், ஆள் இருக்கான் அப்படிங்கிறத தெரிந்தெடுக்கலை. இல்லை அவனுடைய நடக்கையை வைத்து தெரிந்து கொள்ளலை. அவன் நல்ல நடக்க செய்கிறவன், நல்ல தீமை நல்வினை செய்கிறவன் இல்லை அவன் எதிர்காலத்தில் பயங்கரமான பெர்ஃபார்ம் பண்ண போகிறான், அவன் எதிர்காலத்தில் பயங்கரமாக வருவான் அதனால இல்லை அவன் ரொம்ப நெறியான வாழ்க்கை வாழுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் இல்லை. ஏன்னா அவன் நல்வினை தீவினை ஒன்று செய்யாமல் இருக்கையில் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தருடைய தெரிவு என்பது அவன் நல்வினை தீவினை செய்கிறது மூலமாக இல்லை. அப்போ இங்கே வேதவசனம் நமக்கு ரொம்ப தெளிவாச்சுன்னா, கர்த்தர் இப்போ மக்களை தெரிந்தெடுப்பது என்ன? அவருடைய நோக்கத்திற்காக, நம்மளுடைய நன்மை தீமை என்று சொல்லக்கூடியதாக. அப்போ இது என்னன்னா, கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது அன்கண்டிஷனல், அது எந்த ஒரு கட்டுப்பாட்டின் அடிப்படையில் இல்லை என்று சொல்லக்கூடியதாக. இது எதற்காக? என்ன? கர்த்தருடைய தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி. ஏன்னா இது தேவன் எப்படி தெரிந்து கொள்ளுகிறாரு? அவருடைய ஞானம், அவருடைய திட்டம், அவருடைய இரக்கம், அவர் ஒரு ஏக சக்கராதிபதி. அப்போ என்னன்னா, கர்த்தர் எதுக்காக தெரிந்து கொள்றாருன்னா, வேலையினால இல்லை. நம்ம நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். அவருடைய அழைப்பு என்ன? ஒரு மனுஷனுடைய முயற்சியோ, மனுஷனுடைய தகுதியோ, மனுஷனுடைய காரியங்கள்னால இல்லை. கர்த்தருடைய அழைப்பு, அதாவது சவரின் கிரேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கர்த்தருடைய ஏக சக்கராதிபதியினுடைய கிருபையும் அவர்கிட்டருந்து வரக்கூடிய அழைப்புமே ஒழிய மனிதனுடைய முயற்சியினால இல்லை. இது மிக தெளிவாக, அதனால தான் எபேசியர் 1வது அதிகாரம் 4:5 சொல்லும்போது உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லக்கூடியதாக. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்கும்போது மிக தெளிவாக சொல்றாரு, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஆமென். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்மளுடைய எந்த ஒரு காரியமோ நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நம்மளுடைய காரியத்தினால கர்த்தர் தெரிஞ்சு கொள்ள. அப்போ கர்த்தருடைய நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையை குறித்த கர்த்தருடைய நோக்கம் மிகவும் பாதுகாக்கப்பட்டது. அது எப்பொழுதும் நிற்கும் என்பதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இப்போ கர்த்தருடைய நோக்கம் நிற்குன்னா, அப்போ என்ன பண்ண முடியாது? எந்த ஒரு சக்தியும் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய அழைப்பை புரட்டி போட முடியாது. அப்போ என்ன? நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தருடைய அழைப்பு, உங்களுடைய வாழ்க்கையை குறித்த கர்த்தருடைய அழைப்பு மறுதலிக்க முடியாதது, அதை தள்ளிவிட முடியாதது. ஏன்னா நீங்கள் தேவனால் அன்பு செலுத்தப்பட்டு அவருடைய கிருபையினால் தெரிந்தெடுக்கப்பட்டீங்க, உங்களுடைய கிரியையினால் அல்ல. ஏன்னா யாக்கோபு நன்மை தீமை எதுவும் செய்கிறதுக்கு முன்னாடியே அவர் தெரிந்து கொள்ளப்பட்டாரா? அதே மாதிரி நீங்களும் கர்த்தருடைய கிருபையினால் தெரிந்து கொள்ளப்பட்டீங்க. நீங்கள் ஏதோ பெருசாக செய்து முடித்தீர்கள் என்பதனால் அல்ல. அப்போ நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது நம்ம ஒரு ஐயோ இப்படியோ அப்படியோன்னு ஒரு இன்செக்யூரிட்டி இல்லை. மாறாக
என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார், அவர் என்னை தகுதியுள்ளவன், என்னை உண்மையுள்ளவன் என்று தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால அதற்கு நன்றி உணர்வு உள்ளவனாய், அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக நான் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் செய்யும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மிக தைரியமாக கர்த்தருக்கென்று வல்லமையான காரியங்களை செய்வீங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உங்கள் சுயத்தை குறித்த ஒரு சந்தேகம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ கர்த்தருடைய நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிலையானது, உறுதியானது என்று நன்றியோடு அந்த காரியத்தை செய்வோமா? வல்ல பிதாவே, இதோ எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் மிகவும் நிலையான காரியம் என்பதை அறிந்து கொள்கிறோம். அதனால் நாங்கள் நன்றியோடு உமக்கு பணி செய்கிறோம். இந்த தகுதியற்றவர்களாக இல்லை, உம்முடைய கிருபையின் மூலமாய் அப்படி செய்வதற்கு எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.